இந்த நேரத்திலும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானித்து நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க இருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், அதனுடைய 30வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். இந்த வார்த்தை தம்முடைய ஜனத்தை குறித்து தேவன் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லி இருக்கிறார். இதில் மிக முக்கியமாக நாம் பார்ப்பது அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அமெரிக்கையும் நம்பிக்கையும், இது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை. அமெரிக்கா என்று சொல்லும்போது ஒரு அமைதி, ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு மனதிலும் சமாதானம், வாழ்க்கையிலும் சமாதானம், நாம் இருக்கிற இடத்திலும் சமாதானம் என்று ஒரு சமாதானமான வாழ்க்கை நமக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்போதும் எதிர்பார்க்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம்தான். யாருமே கொந்தளிப்பை விரும்புகிறதில்லை, அலைமோதி கொண்டிருப்பதை விரும்புகிறதில்லை. நாம் அமைதியாக இருக்க வேண்டும், ஒரு சமாதானமான வாழ்க்கை வேண்டுமே என்று நாம் நினைப்போம். ஒருவேளை வெளிப்புறமாக ஒரு அமைதல் சமாதானம் என்பது அப்படி இருந்தால் கூட உள்ளே மனதிற்குள்ளாக, நம்முடைய தனி வாழ்வுக்குள்ளாக கொந்தளிப்புகள் சில நேரங்களில் இருக்கிறதை நாம் உணர முடியும். ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கும் போது கொந்தளிப்பு இருக்கும். சில நேரம் சுற்றிலும் கொந்தளிப்பாக இருக்கும், குடும்பத்துக்குள்ள சில அலைமோதல்கள் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் இல்லாதபடிக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம். கர்த்தர் நமக்கு அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்துக்கு அதை தான் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதில் ஒரு கண்டிஷன் கூட வைக்கிறார். வைத்து தான் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். உண்மையாகவே ஒரு அமைதல் இல்லாத சூழ்நிலை நமக்கு வரும்போது, ஒரு அமைதல் இல்லாமல் இருக்கும்போது பலனே இருக்காது. மனசு ரொம்ப வருத்தப்பட்டு பாரப்பட்டு ரொம்ப வேதனைக்குள்ளாக, இல்லை ஒரு இதுவா அதுவா, இது நடக்குமா அது நடக்குமா, இனி என்ன நடக்குமோ, என்ன பேச வேண்டுமோ என்று ஒரு அலைமோதுகிற எண்ணம் நமக்குள் இருக்கும்போது ஒரு அமைதல் இருக்காது, அதனால் பலன் இருக்காது. ஒருவேளை நம்ம லிட்ரலாக எழுத்தின்படி பார்த்தோம் என்றால் ஒரு அமைதல் இல்லாமல் இருக்கும்போது தூக்கம் வராது இல்லையா? நம்ம படுத்திருப்போம், ஆனால் கண்களை மூடி கூட இருக்கலாம், தூக்கம் வராது. ஏனென்றால் உள்ளத்தில் அமைதி இல்லை. உள்ளம் ஏதோ ஒன்றை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒன்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது, கலங்கி கொண்டே இருக்கிறது, அலைமோதி கொண்டே இருக்கிறது. இது இப்படியே நீடித்தால் நான் என்ன செய்வேன், இல்லை இது இன்னும் இப்படி கைமிஞ்சி போகும் முன்பாக நான் ஏதாவது செய்ய வேண்டுமே என்றே நினைத்து கொண்டு இருக்கும்போது மனம் மிகவும் பாரப்படுவதால் தூக்கம் இல்லாமல் போயிடுது. அப்படியே மனது இருக்கும். ஒருவேளை தூக்கம் வர்ற மாதிரி அப்படி தூக்கம் வர ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன ஆயிரும், அப்படி திடுக்குன்னு ஒரு முழிப்பு வந்துடும். நான் நினைக்கிறேன் அநேகருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையிலே கடினமான பாதைகளிலே பல நேரங்களில், ஒருவேளை ஒரு சிலருக்கு சில நேரங்களில் கடந்து செல்ல வேண்டியது வருகிறது. எல்லா மனுஷருக்கும் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வரும். அப்போ ஏற்ற தாழ்வுகள் வரும்போது நாம் அதை இந்த மனுஷீகத்திலே மாம்சத்திலே இருந்துதானே அவற்றை நாம் சந்திக்கிறோம். அப்போ இதனுடைய தாக்கம் நம்மை பாதிக்கிறது. அப்போ அதனால இந்த மாதிரி வருது. தூக்கம் இல்லாமல் ஆயிடுது, சாப்பிட முடியாமல் ஆயிடுது. தூக்கம் இல்லாட்ட தானாகவே தலைவலி வந்துடும், ஏதோ பிரச்சனைகள் வந்துவிடும், சரீரத்துக்குள் அவயவங்களில் பல கஷ்டங்கள் வந்து விடுகிறது. அது வெளியே காட்டும் போது சரீரத்தின் வெளி அவயவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்துழைக்காமல் போகிறது. இதெல்லாம் வருது. சில நேரங்களில் சில சரீர கஷ்டங்கள் வரும்போது ஏன் நினைக்கிறோம் இல்லையா? உங்கள் உள்ளுக்குள்ள உங்கள் மனம் அமெரிக்கையா இருக்குதா, இல்லை அலைமோதி கொண்டு இருக்கிறதா என்பதை ஒன்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பாதை இருக்கிறது உண்மைதான். ஆனால் தம்முடைய ஜனத்துக்கு, தெய்வ ஜனத்துக்கு ஒரு அமெரிக்கையும் நம்பிக்கையும் அவர் கொடுக்கிறார். அதுதான் உங்கள் பலன் என்றும் அவர் சொல்லுகிறார். மனசு அமைதியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா
அப்புறம் என்னதான் எங்கே நடந்தாலும் மனம் நல்ல அமைதியாக இருக்கும், நம்ம காரியங்களெல்லாம் அழகாக நடந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட அலைமோதல்கள், ஒரு கஷ்டங்கள் வரும்போது ஒன்றும் செய்ய முடியாது, ஜெபிக்க கூட முடியாது. ஏன்னா ஜெபிக்க உட்கார்ந்தா இந்த அலைமோதுகிற எண்ணங்கள் தான் நம்மை போட்டு உருட்டி கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது, இந்த அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பெலன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் தைரியமாக ஆண்டவரிடத்துல கேட்கலாம், உடைய வார்த்தையின்படி எனக்கு ஒரு அமெரிக்கையும் நம்பிக்கையும் வேண்டும், அதனால தான் எனக்கு பெலன் வரும். அப்போ ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வார்த்தை, அதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ இதில் ஒரு மனம் திரும்புதலும் நமக்கு தேவையாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவர் நமக்கு ஒரு அமைதலை தருகிறார், அந்த அமைதலை நாம் பெற்றுக்கொள்ளணும். சரி, சும்மா அமைதல் வந்துடாதுல, எப்படி அமெரிக்கையாக இருக்க முடியும்? ஒருவேளை சில சூழ்நிலைகள் ரொம்ப பாரமானதாக, கொடுமையானதாக, வேதனைக்குரியதாக, ரொம்ப கஷ்டத்துக்குரியதாக, நெருக்கத்தை கொடுக்கிறதாக இருக்கும்போது எல்லாருடைய உள்ளமும் வேதனைப்படும், முகத்தில் அது தெரியும், வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். அப்படியே இருக்கக்கூடாது, அமெரிக்கையாக இருக்கிறது தான் பலன்னு சொல்லி இருக்குது, அதனால் அமெரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தானாக அது நடக்காத விஷயம். ஒருவேளை சிலர் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை சுய புத்தி தெளிவில்லாமல் இருக்கலாம். அப்படின்னா என்ன, என்ன நடக்கிறது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்த ஒரு அறிவே அவர்களுக்கு இல்லை, அதனால அவங்க அப்படியே இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க. சுய உணர்வோடு அறிவோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலையின் தாக்கம் நன்றாக வரும் வரும் அது நிச்சயம். அதுக்காக தான் நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் நமக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அப்போ அமெரிக்கையா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஏனென்றால் ஆண்டோட வசனம் அப்படிதானே சொல்லுது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலன். அப்போ அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வர வேண்டும். ஒரு நல்ல நம்பிக்கையுள்ள தேவ பிள்ளை அமெரிக்கையாக இருக்க முடியும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமானால், உலக பிரகாரமாக கூட சில நேரத்தில் ஒரு ஒரு கடன், ஒரு பெரிய ஒரு பொருளாதார தேவை, ஒரு பண தேவை என்று வைத்துக்கொள்வோம், அவர்களுக்கு யாரோ ஒருவர் உதவி செய்வார்கள், அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, எனக்கு அங்கேருந்து இந்த விஷயத்துக்கு பணம் கிடைக்கும், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ யாரோ ஒருவர் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த தேவையின் மத்தியிலே தைரியமாக அமெரிக்கையாக அலைமோதாமல் இருக்க முடிகிறது. இல்லை என்றால் அந்த தேவைக்காக எப்படி அங்கங்கே ஓடி திரிய வேண்டியது வருகிறது அல்லவா வாழ்க்கையில். சில நேரங்களில் அதை பார்த்திருக்கிறோமே. அப்போ தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் போது நாம் அலைமோத மாட்டோம், அமெரிக்கையாய் இருப்போம். அப்போ இன்றைக்கு நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய விஷயம், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட அமைதலாக இருக்க முடியாத, இல்லை அமெரிக்கையாக இருக்க முடியாத சூழ்நிலையை நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரிடத்துல இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்போது ஏன் எனக்கு அமெரிக்கையாக இருக்க முடியலை, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். சரி, அப்போ எனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கையை வைக்க ஒரு சூழ்நிலை வேண்டுமே, எனக்கு பிடிக்கிறதற்கு ஒரு பிடிநிலை இல்லாவிட்டால் இந்த ஓடுகிற தண்ணீரிலே அடித்து கொண்டு போகப்படுகிற இந்த வெள்ளத்தில் நான் எப்படி தைரியமாக இருக்க முடியும், எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று தானே நம்ம கேட்போம். இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது, யார் மீது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சில நேரம் நினைப்போம், எனக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய பணம் இருந்திருந்துன்னா நான் இந்த விஷயத்தில் இவ்வளோ கவலைப்படவே மாட்டேன், என் பிள்ளைய நல்ல முறையில் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும், நான் கவலைப்பட மாட்டேனே. இல்லை என்றால் மாத வருமானம், அதை குறித்த ஒரு நம்பிக்கை, எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை, பொருளாதார விஷயத்தில் நிலை நிற்பதற்கு, நான் அசையாமல் நிற்க, அலைமோதாமல் நிற்பதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கைக்கான ஒரு இடமே இல்லையே என்று வேதனைப்படுகிறீர்கள் அல்லவா. சில நேரத்தில் ஒரு ஆறுதல் படுத்த, ஒரு ஆலோசனை சொல்ல, இதற்கு எனக்கு ஒருவர் இருந்தால் நன்றாக இருக்குமே. இல்லை என்றால் கைவிடப்பட்ட சகோதரிகள், விதவைகள் இருக்கிறீர்கள்,
சில நேரத்திலே புருஷன் இருந்தும் உங்களை தள்ளிவிட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் சிலர். இவர்கள் நினைப்பீர்கள், இந்த விஷயத்திலே எனக்கு என் வீட்டில் ஒரு ஆண் ஒரு சப்போர்ட் இருந்தா நான் எவ்வளவு தைரியமா அந்த காரியத்தை நான் செய்வேன், இந்த விஷயத்தை எவ்வளவு நான் தைரியமா எதிர்கொள்ளுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது, யார் மீது வைக்கிறீர்கள் என்பதை நாம் முதலாவதாக யோசிக்க வேண்டும். மட்டுமல்ல, எங்கே நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்க வேண்டும். இந்த நாம் வாசித்த இந்த 15வது வசனத்துக்கு அடுத்ததுள்ள 16வது வசனத்துல பார்க்கிறோம், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய யுத்த காலத்தின் அந்த சூழ்நிலைகள் அப்படி. தப்பி போக வேண்டும் என்றால், இனி ஒரு அமைதியாய் வாழ வேண்டும் என்றால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஓடி போகிறீர்கள். ஆனால் நான் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்கும் இங்கும் ஓடாதீர்கள், என்னுடைய இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் சில நேரங்களிலே யாரிடத்திலாவது ஒரு நம்பிக்கைக்குரிய ஏதுவை கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, எங்கேயாவது ஒரு சின்ன வாசல் திறந்திருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிற அந்த கண்கள் இந்த நாளில் கர்த்தரையே நோக்கி பார்ப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்திலே எவ்வளவோ நெருக்கப்படுகிறோம், எவ்வளவோ வேதனைக்குள்ளாக வைக்கப்படுகிறோம், தேவையின் மத்தியில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அலைமோதாம முடியாது, அப்படிதான் வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அமர்ந்திருந்தால், என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் உங்களுக்கு அமெரிக்கை உண்டாகும், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனாயிருக்கும். இந்த விஷயத்திலே முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வோம். நான் சொல்லுகிறேன், அதை வாசிக்க வேண்டாம். எஸ்ரா 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கிறோம், இந்த காரியத்தில் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டே என்று அங்கு உள்ள பெரியவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏனென்றால் இவர்கள் அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிவிட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வார்த்தை மீறிவிட்டார்கள், தவறுகள் பல நடந்திருக்கிறது. அப்ப இப்போ ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை வேண்டுமானால் கர்த்தரிடத்துல மட்டும்தான் நம்பிக்கையை வைக்க முடியும். ஆனா கர்த்தரிடத்திலையும் போய் நம்பிக்கை வைக்கத்தக்க விதத்திலே எங்களுடைய வாழ்க்கை சுத்தமானதாக இல்லையே, அந்த பரிசுத்தம் எங்களிடத்தில் இல்லையே. ஒருவேளை அவரவரிடத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் கேட்பது, எங்கள் இஸ்ரவேல் குடும்பம், முழு குடும்பத்தில் நீர் ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த கட்டளைகளின்படி செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நாங்கள் மீறிவிட்டோமே, அதனால எங்களுக்கு எப்படி இரக்கம் கிடைக்கும் என்று அவர்கள் கலங்கி போகவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கும் இந்த விஷயம் தெரிந்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நாம் ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், கர்த்தருக்கென்று விட்டு விலகி பரிசுத்த வாழ்விலே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களிலே சில குறைபாடுகள், தவறுகள், கரைகள், சில காரியங்கள், மீறுதல்கள் வந்து விடுகிறது. இப்படி வந்து விடும்போது நமக்கு அதை செய்யும் போது ஒருவேளை தவறா தெரிந்திருக்காது, செய்த பிறகு இல்லை தெரிந்திருந்தாலும் சில நேரத்தில் நெருக்கமான நிலையின் நிமித்தம் அந்த தவறை செஞ்சிருவோம், அந்த குறை நம்மிடத்துல வந்து விடுகிறது. அப்போ அந்த குறை நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லும்போது நம்ம மனசு எப்போ அதை சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ இதில் குறை உள்ளவள், நீ சரியில்லை, நீ குறைவு இருக்கு, உன்கிட்ட இது தப்பு இருக்கு, நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும், உன்னிடத்தில் இப்படி ஒரு தப்பு இருக்குதே, நீ மீறி விட்டாயே என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கும். யாரும் சொல்ல வேண்டியதில்லை, வேத வசனத்தை வாசிக்கும் போது மனசுல வரும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது வரலாம், ஏதோ ஒரு நேரங்களை நம்ம மனசு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் இந்த காரியத்துல நீ தவறிட்டியே, ஆனாலும் இதுல உனக்கு ஒரு விஷயம் இருக்குதே என்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அது போல யாருக்காவது இருக்கிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவங்க சொல்றாங்க, ஆனாலும் இந்த காரியத்திலே இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டே. அப்போ உங்களுடைய உள்ளமும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கிறதற்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் நம்ம பார்க்கிற முதல் குறிப்பு. நாம் திருந்தும் போது, திருந்தணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, சரியாக வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. அன்றைக்கு திருந்தும்படி அவர்கள் எடுத்த தீர்மானம் மிக பயங்கரமான தீர்மானம். நீங்க வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். இப்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு அவர்கள் எடுத்தது அவ்வளோ ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு தீர்மானம். ஆனால் அவங்க எடுத்தாங்க. ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும்,
அவர் ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் அலைந்து திரிந்தது போதும், சத்துருக்களுக்கு அடிமையா இருந்தது போதும். இனி நாங்க ஆண்டவருக்காக ஒரு விடுதலையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அமெரிக்கையான வாழ்க்கை வாழ வேண்டும். எனவே இதற்காக நாங்கள் எப்படி திருந்த வேண்டுமோ நாங்கள் திருந்தி விடுவோம் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு இந்த முதல் குறிப்பிலே நம்முடைய நம்பிக்கை நாம் கர்த்தர் மேல் வைக்க தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால், முதலாவதாக திருந்துவதற்கான ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவையா இருக்கிறது. பல ஸ்டேஜஸ்ல நம்ம இருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியில் சிலர் இருப்பீர்கள், சிலர் கொஞ்சம் தூரம் வந்தாச்சு, சிலர் அதிக தூரம் போயிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையின் நடுவிலே நமக்கு சில அலைமோதல்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? சில அமைதல் இல்லாத வாழ்க்கையின் பகுதிகள் இருக்கிறது. சில நேரம் நினைப்போம் எல்லா காரியமும் நல்லா தான் நடக்குது, எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமா இருக்குது, ஆனா இதுல ஒன்றுலையும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, இந்த ஒன்றும் என்னை விட்டு மாறவே இல்லையே, இதுல எனக்கு ஒரு விடுதலை வரவே இல்லையே, இந்த பக்கத்துல மட்டும் ஒரு ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு இல்லையே என்று நினைக்கிறோம் அல்லவா? அங்கேதான் தேவனுடைய ஒரு அமெரிக்கையான ஆசீர்வாதம் நமக்கு தேவையா இருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் நினைக்கும் போது சந்தோஷம், எல்லாரும் நினைக்கும் போது நிம்மதியா இருக்குது. ஒரு குடும்ப ஜெபத்துல எல்லாருக்காக ஜெபிக்கும் போது சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த ஒரு பிள்ளைய நினைக்கும் போது வருத்தமா இருக்குது. அதுக்கு வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமே, ஆசீர்வாதம் வேண்டுமே என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? இந்த நாளில் ஆண்டவரிடத்துல இந்த முதற் குறிப்பிலே ஆண்டவரோட பேச வேண்டும். ஆண்டவரே, நான் எந்த காரியத்துல இன்னும் திருந்த வேண்டும். அந்த எஸ்ரா அவ்வளோ அந்த எஸ்ரா புஸ்தகத்துல இந்த வார்த்தையை நம்ம அவ்வளோ துல்லியமா படிக்கிறோம். அவ்வளவு அவர்கள் தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்துல இறங்குகிறதற்கு, மன்னிக்கிறதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால இஸ்ரவேலுக்கு இன்னும் ஆண்டவரிடத்தில் இடம் உண்டே, இடம் உண்டே. தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் கூட இன்னும் கர்த்தரிடத்தில் இடம் உண்டு, இடம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் நாட்கள் முடிந்து போகவில்லை. நமக்கு கால தாமதங்கள் இருக்கலாம். ஒருவேளை இது இன்னும் சரியாகலே, நாள் போகுதே என்று நினைக்கலாம். சில நேரம் நமக்கு சில வாக்குத்தத்தங்கள் கூட கர்த்தர் இது குறித்து தந்திருக்கலாம். இவ்வளவெல்லாம் நாம் வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை நாம் இதுவரை சுதந்திரிக்கவில்லை என்றால், இந்த பகல் வேளையில் ஆண்டவரிடத்தில் அதற்காக நம்ம கேட்கணும். எனக்கு நீங்க அந்த வாய்ப்பை தாரும் ஆண்டவரே, நான் எங்க திருந்த வேண்டும் என்று சொல்லித்தாரும். அன்று கர்த்தருடைய புஸ்தகத்தை, வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது, சத்தமா எல்லாருக்கும் வாசிச்சு கொடுக்கும் போது தான் பாவ உணர்வு உண்டாகிறது. அவர்களுக்கு அதை குறித்த எண்ணங்கள் வருகிறது. தாங்கள் செய்த தவறுகள் சுட்டி காட்டப்படுகிறது. இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம்? காலையில் எழுந்து வசனம் வாசிக்க வேண்டும் என்பதற்காக சில வசனங்களை இல்லை சில அதிகாரங்களை கடகடன்னு வாசித்து கொண்டே போகிறோமா? வாசிக்க வேண்டும். வாசிப்பது ரொம்ப நல்லது. வாசிப்பது நம்முடைய மனதுக்கு, ஆத்துமாவுக்கு, சரீரத்துக்கு கூட அது மிகவும் ஆசீர்வாதம், பிரயோஜனமா இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையிலே ஒரு சந்திப்பு, நம்முடைய அமெரிக்கையான வாழ்க்கைக்கான ஒரு கிரியை நம்மில் உண்டாக வேண்டும் என்றால் சற்று ஆராய்ந்து படிக்க வேண்டும், நிதானமாக படிக்க வேண்டும். படித்துக்கொண்டே வாசித்துக்கொண்டே போகும்போது சில இடத்துல நமக்கு அப்படி கொஞ்சம் தட்டும். இந்த காலிலெல்லாம் முள்ளு குத்தி இருந்ததுன்னா அப்படி தடவி பார்த்தா அந்த முள்ளு குத்தின இடம் என்ன செய்யும்? அப்படி தட்டும்ல. அப்போ தட்டும்போது நமக்கு வலிக்கும், இந்த கையிலையும் அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதே போல வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் வருகிறது என்றால் அது நமக்கு கொஞ்சம் அப்படி தட்டுன மாதிரி இருக்கும். பிரசங்கங்களை கேட்கும் போதும் அப்படிதான், கொஞ்சம் நம்மளை குத்துன மாதிரி இருக்கும், உணர்த்துற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நம்மளை அப்படி உரசுற மாதிரி தோணும். உடனே என்னை குற்றப்படுத்தி பேசுறாங்க, என்னை கண்டித்து பேசுறாங்க, அந்த நினைவு வரக்கூடாது. உடனடியாக என்ன தட்டுதே, என்ன விஷயம், என்கிட்ட இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நான் திருந்த வேண்டியது இருக்கிறதா, என்னிடத்தில் என்ன இருக்கிறதா ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்க சரி பண்ணும் என்று உடனே ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலிலே அதுதான் அவர்கள், அந்த ஜனங்கள், பெரியவர்கள் அவர்கள் அதான் சொன்னாங்க, இந்த காரியத்திலே இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அமெரிக்கையும் சமாதானமும் நம்பிக்கையும் உண்டாவதற்கு, நம் வாழ்க்கையில் திருந்துவதற்கு அர்ப்பணித்தோம் என்றால் கர்த்தரிடத்தில் நமக்கு இன்னும் இடம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக நம்மை தாழ்த்தி நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அதுபோல காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் மேல நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு உலகத்துல நாம இருக்கிறதுனால உலகத்தில் உள்ள காரியங்கள் தான்
உலகத்தில் உள்ளவர்களால தான் அது நிறைவேறப்படுகிறது. ஒரு நம்முடைய பிள்ளைகள் இப்போ மேற்படிப்புக்கு போகிறார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள், ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அந்த படிப்புக்கான காரியங்கள் வேண்டுமென்றால் அவங்களுக்கு அதற்கான ப்ராசஸ் எல்லாம் அந்த உலகத்தில் ஒவ்வொரு கல்லூரிகளில் ஒவ்வொரு இதில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது அப்படித்தான். ஆனால் இவைகளையெல்லாம் வாய்க்க பண்ணுகிற, இவைகளையெல்லாம் ஆளுகை செய்து நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர். எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்கிற ஒரு நம்பிக்கை வேண்டும். சங்கீதம் 34:8 நாம் அதை படிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை நானே போய் நேரே பார்த்து எல்லாம் எழுதி கொடுத்து அதுக்குள்ள பணங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன்னா எனக்கு காரியம் வைத்துரும். இல்லை, என்னால இது முடியாது, யாரோ ஒருவரை நான் கூட்டிக் கொண்டு சிபாரிசு பண்ணி அந்த காரியத்தை செய்திடலாமா என்று நாம் யோசிக்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் அதுக்கு தான் இந்த நாட்களை தந்திருக்கிறார். இந்த ஜெப நாட்களிலே நீங்க எந்த காரியத்துக்காக, இது போல ஒருவேளை ஒரு அரசு அலுவலகங்களிலே நடக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம், இல்லை என்றால் உங்கள் குடும்பத்திலே நடக்க வேண்டிய காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வழியை எதற்கு யோசிக்கிறீங்க? யோசிச்சு உங்களை போட்டு அலைமோத பண்ணாதீர்கள், குழப்பிக் கொண்டு இருக்காதீர்கள். நீங்களே இடிச்சு இல்லை உடைச்சி வழியை உண்டாக்கிடலாமான்னு நினைக்காதீங்க. நிச்சயமா அது தேவ பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. கர்த்தர் வாசலை திறப்பார், நாம் வாசல் வழியாய் உட்பிரவேசித்து சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் வாசல்களால் உட்பிரவேசிப்பார்கள் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. நாம போய் குறுக்கு வழியில பிரவேசிக்கிறவர்கள் அல்ல, யாரோ ஒருவருக்காக வைத்திருக்கிற வழியை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எனவே அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழியை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த வழிகளுக்காக கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னதான் நம்முடைய கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். அது விவாக காரியங்களா இருக்கட்டும், படிப்பு கடுத்த காரியமா இருக்கட்டும், வேற எந்த காரியமா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற விஷயமா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுகிற விஷயமா இருக்கட்டும், வேற என்ன உண்டு, எல்லா காரியத்துக்கும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்கள். அதுக்கு தான் அமர்ந்திருக்கிற நாட்களாக இந்த நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிற நாட்கள்ல வேற எந்த பிளானும் பண்ணாதீங்க, வேற எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். ஒருவேளை ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதையும் கூட ஆண்டவர் சமூகத்துல வச்சு, இப்படி நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி நான் ஒரு பிளான் பண்ணேன், ஆனா இப்ப அதையே நான் உங்களுடைய பாதத்துல வைத்து விடுகிறேன். நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. என் காரியத்தை நீர் மேற்போட்டு கொள்ளுகிறவர், நீரே எனக்கு வாய்க்க பண்ணும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம கேட்போம். அடுத்ததாக கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் மேலேயே நம்பிக்கை, எல்லாமே கர்த்தர் மேலதான் நம்பிக்கை. பர்டிகுலரா கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஏசாயா 12:2 படிக்கிறோம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. இது ரட்சிக்கிற கர்த்தர் மேல் நாம் கொள்ளுகிற நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருந்தும் பொழுது குற்றங்களை மன்னிக்கிற கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும்னு பார்த்தோம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்போது ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற ரட்சிக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கை. ரட்சிக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கை. ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, நம்முடைய சுயபலன் விருதா, எல்லாமே விருதா. ஆனால் ரட்சிக்கிற கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருப்போம் என்றால், அவரை நோக்கி கொண்டிருப்போம் என்றால், அவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறவராய் இருக்கிறார். எந்த காரியத்துல ஒரு மீட்பு தேவையாய் இருக்கிறது, எழுத்தின்படியாக உங்க குடும்பத்தின் அங்கத்தினர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியத்திலே கர்த்தரையே ரட்சிப்பா கொள்ளுவோம். சில நேரம் நமக்கு சோர்வாயிரும், யாரையாவது வச்சு இவங்க கிட்ட பேசி இவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலாமா, அது நல்லது தான். ஆனால் மனுஷர் ஒருவரையும் ரட்சிக்க முடியாது. கர்த்தர் தான் ரட்சிக்கணும். ஏற்ற நேரத்தில் கர்த்தரே கிரியை செய்வார். ஏன்னா நாமே பலருக்கு எவ்வளவோ ஆலோசனை சொல்லிட்டோம். நீங்களும் அப்படி தானே, வீட்டில் இருக்கும்போது, நடக்கும்போது, போகும்போது நமக்கு தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு போல. எப்போதும் ஆண்டவரை சொல்லி சொல்லி இந்த ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படி எவ்வளவோ உபதேசங்களை கொடுத்தாச்சே, இனி கொடுக்க வேண்டிய ஒரு உபதேசமும் இல்லை. அதனால இந்த ஜெப நாட்கள்ல அதை கர்த்தரிடத்திலே வைப்பாப்பா, நீ ரட்சிக்கிறவர், நீ ரட்சிக்கிற கர்த்தரா இருக்கிறீர், ரட்சிக்கிற கர்த்தர் மேல் நான் என் நம்பிக்கையை வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். சில நேரம் தோணும்,
இந்த பிள்ளைகள் போகிற போக்கில், இல்லை இந்த மனுஷன் போகிற போக்கில், இந்த குடிவெறியிலிருந்து இன்னும் திருந்தவில்லை, எழும்பவில்லை, ஏதாவது ஆகி ரட்சிப்பையே இழந்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டோடைய வசனம் சொல்லுது, ரட்சிக்கிற கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். என்ன பயம் உங்க மனசுல இருக்குது? பயப்படாமல் நம்பிக்கையா இருங்க. ரொம்ப வியாதிப்பட்டுட்டாங்களா? ஏதாவது சூழ்நிலையில சிக்கி இருக்கிறாங்களா? அழிந்து போவது இல்லை. நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கிற உங்கள் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய கணக்கிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய கண்ணீரெல்லாம் துருத்தியிலே வைத்திருக்கிறார். உங்கள் அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்கிற தேவனானதால் அவர் மேல நம்பிக்கையாய் இருப்போம். அவரே நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். அடுத்ததாக அவருடைய புயத்தின் மேல் நம்பிக்கை. புயத்தின் மேல் நம்பிக்கை. அவருடைய புயம் ஏசாயா 51:5 நம்ம படிக்கிறோம், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். அந்த இடத்துல ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு புயத்தை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயம் தீர்க்கிற புயம். இன்று யாருக்கு நியாயம் கிடைக்க வேண்டியது இருக்கிறது? யார் நியாயத்துக்காக காத்திருக்கிறீர்கள்? குடும்பத்துக்குள்ள நியாயத்துக்காக காத்திருக்கிறீங்களா? இல்லை வெளியில உள்ள காரியத்துல நியாயத்துக்காக காத்திருக்கிறீர்களா? வழி பிரச்சனையில நியாயத்துக்காக காத்திருக்கிறீர்களா? எல்லை பிரச்சனையில காத்திருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற சூழ்நிலைகள்ல அதுல ஒரு நீதிக்காக நியாயத்துக்காக காத்திருக்கிறீர்களா? எவ்வளவோ அநியாயம், எவ்வளவோ முறைப்பாடு, எவ்வளவோ வேதனைப்படுத்துகிற வழிகள், இதுலலாம் ஒரு நியாயம் எனக்கு இல்லையா ஆண்டவரே? எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா? என் குடும்பத்துக்கு ஒரு நீதி இல்லையா என்று வருத்தத்தோட, வேதனையோட, உள்ளத்தின் ஏக்கத்தோட இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் நியாயத்துக்காய் கர்த்தரிடத்திலே காத்திருங்கள். அவருடைய புயம் உங்கள் நம்பிக்கையாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புயம், அவருடைய பரிசுத்த புயம், அது ரட்சிப்பை உண்டாக்குகிற புயம். அவருடைய வலது கரம் உயர்ந்திருக்கும் போது நமக்காக பராக்கிரமம் செய்கிற அவருடைய கரம், அவருடைய புயம் பராக்கிரமம் செய்கிறது. எனவே யாரும் ஏமாற்ற முடியாது, நீதியை புரட்ட முடியாது. மனுஷர்களுடைய சமூகத்தில் நீதி புரண்டு போகலாம், ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதி செய்யும் போது யாரும் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. எனவே அவருடைய நீதிக்காக, அவருடைய நியாயத்துக்காக நாம் காத்திருப்போம். இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நம்பிக்கையா இருக்கும்போது ஒரு அமெரிக்கையான வாழ்வு நமக்கு உண்டு. அவரே நமக்கு நம்பிக்கை. கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விஷயத்துல நம்புவதற்கு சற்று கஷ்டப்படுகிறீர்கள். ஒருவேளை நான் திருந்தி விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை மன்னிப்பாரா? இந்த விஷயத்துல எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நான் செய்தது அவ்வளோ பெரிய விஷயம் அல்லவா, அவ்வளோ பெரிய தவறு அல்லவா? எனக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்? எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? ஒருவேளை மன்னிப்பு கிடைத்தாலும் கர்த்தர் என்னை அந்த மேன்மையிலே மறுபடி கொண்டு வருவாரா என்றெல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தைகளினால் வந்த குறைவுகள், தவறுகள், ஹல்லேலூயா, நீ உன் வீட்டிலே கூடியிருந்து உன் சகோதரருக்கு விரோதமாய் பேசினா என்று சொல்லி இருக்கிறது. எதை குறித்து கூடியிருந்து பேசினீர்கள்? உங்கள் நாவு எதை குறித்து பேசினது? இல்லை யார் உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து தேவையில்லாத காரியங்களை குறித்து, உங்கள் மாம்ச சம்பந்தப்பட்ட சகோதரராக இருக்கட்டும், ஆவிக்குரிய சகோதரர்களாக இருக்கட்டும், யாரை குறித்து குறைவாக பேசினார்கள், தவறாக பேசினார்கள்? புறம் கூறுவதற்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இடம் கொடுத்தீர்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களுக்கு இதுதான் காரணமா என்று எதை குறித்து நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா குறைவுகளை மன்னிக்கிறவரே, குற்றங்களை மன்னிக்கிறவரே, ஆண்டவரிடத்துல தாழ்த்தி கேட்போம். யாரை குறித்து தவறான வார்த்தைகளை சொன்னீர்களா? யாரையாவது குறித்து யாருடைய விழுகைக்கு காரணமா இருந்தீர்களா? யாருடைய ஒரு அழிவின் பாதையில போகிறதுக்கு காரணமா இருந்தீர்களா? யாருடைய இடரலுக்கு காரணமா
இருந்தீர்கள். ஹல்லேலூயா. இடறல்கள் வருவது மனுஷனுக்கு அவசியம். ஆனால் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வாழ்க்கையை இடறி போகிற வார்த்தைகளை நீங்கள் பேசினீர்கள்? எந்த ஒரு காரியத்திலே உடன் இருந்தீர்கள் என்று பவுல் ஆண்டோடத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சபையை துன்பப்படுத்தினேன், ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படும் போது நான் சாட்சியா இருந்தேன், அவர்களுடைய அந்த சாட்சிக்காருடைய வஸ்திரத்தை நான் காத்து கொண்டிருந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ அந்த கொலைக்கு அவனும் உடந்தை என்று தன்னை ஒப்புக்கொள்ளுகிறான். ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்திலே நீங்கள் இன்னும் திருந்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? எதை குறித்து நினைக்கும் போதெல்லாம் உங்க மனசு ஒரு வருடலாக இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையா இருக்கணும், அதுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் என்றால் நீர்தான் என் நம்பிக்கை. ஆனால் உம்மை நம்புவதற்கு என்னிடத்தில் இப்படி சில தகுதி குறைவுகள் இருக்கிறதப்பா, என்னை மன்னியும், என் வாயின் வார்த்தைகளில் வந்த தவறுகளை மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. ஆண்டவர் சமூகத்தில் கேட்போமா? சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. சொற்கள் மிகுதியாய் பேசும்போது அது பாவம் வரும், பாவம் வரும். அதிகமா பேசுறோமா? வாய்க்கு காவல் வையும் கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரை. கெஞ்சி கேட்போம் ஆண்டவர்கிட்ட. இதுவரை வந்த தவறுகளை கர்த்தர் மன்னிக்கும்படியாக தாழ்த்தி கேட்போம், தாழ்த்தி கேட்போம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எங்கே அந்த குறைபாடு இருக்கிறது? எங்கே அந்த பிரச்சனையை நீங்கள் உணர்கிறீர்கள்? எங்கே உணர்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். குற்றங்களை மன்னிக்கிறவரே, குற்றங்களை மன்னிக்கிறவரே. அறியாமைகள், மதியீனங்கள், மீறுதல்கள், தெரிந்தும் கூட செய்த குறைவுகள், குற்றங்கள் உண்டு ராஜா. மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே தகப்பனே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கம் உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் தங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் கேட்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு உடைய கிருபையை நீர் கட்டளையிடுவீராக, இரக்கத்தை கட்டளையிடுவீராக, இரக்கத்தை கட்டளையிடுவீராக. அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, திரளான மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு இல்லைன்னு அவர் சொல்லவே மாட்டார். அவர் ஏன்னா அமெரிக்கை நம்பிக்கையான வாழ்க்கையை கொடுக்க தான் இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்கிறார். கேட்கும் போது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தாழ்த்தி வருந்தி கேட்போம், தாழ்த்தி வருந்தி கேட்போம். அப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. அந்த இளைய குமாரன் அப்படிதான் கேட்டான். நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று கெஞ்சும் போது, அவன் கெஞ்சு முடிக்கட்டும், இன்னும் நிறைய பேசட்டும், தகப்பன் காத்திருக்கல. உடனே மகனை அணைத்து கொண்டான் அல்லவா? எவ்விதத்தில் பரிதாபமாய் வந்த அந்த மகனை அணைத்து கொண்ட அந்த தகப்பனை காட்டிலும் பரம தகப்பன் மேலானவர், மேலானவர், மேலானவர். ஒரு நாள் குத்தி காட்டுகிற தேவன் கிடையாது. ஒரு தடவை மன்னிச்சுட்டாருன்னா முதுகுக்கு பின்னால போட்டுருவாரு. அதனால அந்த காரியத்துல எதிலே இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தர் உங்களை உணர்த்துகிறார். மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் வேண்டுமே, இரக்கம் வேண்டுமே, இரக்கம் வேண்டுமே, கிருபை வேண்டுமே. அப்பா, அப்பா, திருந்தும்படியா என்னை தருகிறேன் ஆண்டவரே, திருந்தும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை இதற்கென்று அர்ப்பணிக்கிறேன். எப்படியாவது என் வாழ்க்கை ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை வேண்டும் அப்பா. நான் சார்ந்து கொள்ள, நான் பற்றி கொள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் அப்பா. அது உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை கர்த்தாவே. சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கை அப்பா. இனி நான் எங்க போவேன் அப்பா? இனி நான் யாரிடத்தில் போவேன் ஆண்டவரே? எனக்கு இந்த காரியத்தில் உம்முடைய கிருபையை நீர் கட்டளையிடுவீராக, கிருபையை கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. ஆமென், ஆமென். தி மலரதனமோ ஷமலரந்தலனமா ரிகலராதனமோ ரியாந்தலரபா ஷபரபோ திரிபிக்க பலவா. தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. நீரே இரக்கம் செய்கிறவர், குறைவுகளை மன்னிக்கிறவர், குறைவுகளை மன்னிக்கிறவர். ஆமென், ஆமென். இந்த ஒரு நல்ல சிந்தையோடு கூட நாம் எப்போது இருப்போம். ஒருவேளை எங்கேயாவது நமக்கு குறைபாடுகள் இருக்குமானால் கர்த்தர் சுட்டி காட்டும் போது அதை ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமெரிக்கையை பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராகிய உம்மேல் நாங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியத்துக்காக கேட்குறீங்க? எந்த காரியம் இதுவரை உங்களுக்கு வாய்க்கவில்லை? காலதாமதமாகி கொண்டே போகிறதா? ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் இல்லாவிட்டால் வாய்க்காதே இருக்கலாம். ஆனால் வேறு ஏதாவது தடையை நீங்கள் உணர்கிறீர்களா? எதை குறித்து யோசிக்கிறீர்கள்? இது இன்னும் நடக்கலையே ஆண்டவரே, இது இன்னும் எனக்கு சரியாகவில்லை ஆண்டவரே. இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், வாய்க்க பண்ணும், வாய்க்க பண்ணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? காரியத்தை வாய்க்க பண்ணு. கர்த்தர்
கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாச அறிக்கை பண்ணும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ணுவோம், விசுவாச அறிக்கை பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை எப்படி பண்ண முடியும்? வேத வசனத்தை படித்தாதான் அறிக்கை பண்ண முடியும். வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டாதான் நம்ம அறிக்கை பண்ண முடியும். அறிக்கை பண்ணி கேட்போம், அறிக்கை பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தரை நான் பற்றி கொள்ளுகிறேன் அப்பா, பற்றி கொள்ளுகிறேன் அப்பா, பற்றி கொள்ளுகிறேன் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நீர் எனக்காய் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நான் ஒரு விசை கூட அறிக்கை பண்ணி உம்மை பற்றி கொள்ளுகிறேன் அப்பா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறந்து போயிட்டோமா? அதெல்லாம் இனி நடக்காது என்று நினைத்து விட்டோமா? வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது, அது புதிதாகவே இருக்கும். எந்த தலைமுறையிலும் அது புதியதாக தான் இருக்கும். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா அது பழையதாய் போய்விடும். ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நம்புவோம், வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுவோம், வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிக்கிற கர்த்தரை நம்பிக்கையாக கொள்ளுவோம். அவர் ரட்சிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுத்தின்படியான ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்புக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இந்த நேரத்திலே நாம் ஒரு விசை கூட ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய பெயரை விசுவாசத்தோடு சொல்லி ஆண்டவரிடத்திலே, அப்பா நீர் அவர்களை ரட்சியும், நீர் அவர்களை ரட்சியும், நீர் அவர்களை ரட்சியும் என்று சொல்லி கேட்போம். ஆமென், ஆமென், ஆமென். ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே. அந்த நபரை நீ ரட்சியும் ஆண்டவரே, நீ ரட்சியும் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்கள் என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ரட்சியும் அப்பா. இதற்கு மேல் தாமதிக்க வேண்டாம் ஆண்டவரே, இதற்கு மேல் தாமதிக்க வேண்டாம், இதற்கு மேல் நாட்கள் செல்ல வேண்டாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சியோப்பா, ரட்சியோப்பா. உன்னுடைய பிள்ளைகளுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாதவர் அப்பா. ரட்சிக்கப்படாத நபர்களின் நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகளை பாரும் ஆண்டவரே. ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. உண்மையில் இருக்கிற நம்பிக்கை இன்னும் அவர்களுக்கு பெருக பண்ணும் அப்பா, பெருக பண்ணும் அப்பா, பெருக பண்ணும் அப்பா. ரட்சிக்கப்படாததினால் இயேசுவை குறித்து கூட எனக்கு தைரியமாய் சொல்ல முடியவில்லையே என்று உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவர். ரட்சியும் அப்பா, ரட்சியும், 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 ரட்சியும். இனி காலதாமதம் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படி, சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி சுத்திகரிப்பு உண்டாவதாக, சுத்திகரிப்பு உண்டாவதாக. ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாவதாக, சுத்திகரிப்பு உண்டாவதாக, சுத்திகரிப்பு உண்டாவதாக. யார் யாருடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்களோ அவர்களிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக, பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. ரிகலரா தனமோ ரியாந்தலரபா ரதுனா ஷனனா ரினினி கானியா தனமோ ரிமினியா தலரா தனமோ ஷரபோ திருப்பி கபால பரபா. தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக, தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. தேவ கிரியை வெளிப்படட்டும். வாழ்க்கையிலே அதிசயமான ஒரு சந்திப்பு, உம்முடைய சந்திப்பு உண்டாகட்டும், உம்முடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். ரட்சிப்பு கர்த்தருடையதல்லவா, ரட்சிப்பு கர்த்தருடையதல்லவா. நீரே கிரியை செய்யும் அப்பா, நீரே கிரியை செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நீதி செய்கிற கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். எனக்கு நீதி செய்கிற கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, என்னுடைய விண்ணப்பத்துக்கு, என்னுடைய கேள்விகளுக்கு, என்னுடைய காரியங்களுக்கு இரக்கமே இல்லை, அதற்கு ஒரு பதிலே இல்லை. ஆனால் அதற்கு பதில் தருகிற கர்த்தரை நான் சார்ந்து கொள்ளுவேன், கர்த்தரை நான் சார்ந்து கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவரே, எனக்கு நியாயம் செய்யும்படி இறங்குவீராக, நியாயம் செய்யும்படி இறங்குவீராக. நீர் எனக்கு ரட்சிப்பு, நீர் எனக்கு நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர், நீதி செய்கிறவர். உம்மிடத்துல நீதி இல்லையப்பா, நீ நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை நீர் கட்டளையிடுவீராக, உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுவீராக, நீதி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியுள்ள நியாயாதிபதியே, நீதியுள்ள நியாயாதிபதியே, இறங்கும், 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 இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். தேவன் இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத செய்து செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் என் நம்பிக்கையே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்பா. அற்புதங்களை செய்யும் அப்பா, நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய கிரியை நடப்பையும் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே. எங்கள் நம்பிக்கையா இருக்கிறவரே, நம்பிக்கையா இருக்கிறவரே, அமெரிக்கையான வாழ்க்கையை நீ தருகிறவரப்பா. ரிபகபா ரபதன ஷமலரந்தல ரபோரியா ஓரி பிகபா பபா ரபல பரியந்தல ரபா ஓலிகனியாதன மஷேமல ஹத்துன ரியந்தல நமா ரிபா பபா ரபல மௌரியந்தல ரபா ஓகதன ஷமலரந்தல நமா ரிமல ராதன மௌரியந்தல ரபா ரபதன மோஷ ரபோரியால பரபா. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நம்பிக்கையே, அமெரிக்கையான வாழ்க்கையை தருகிற எங்கள் நம்பிக்கையே. உம்முடைய பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அமெரிக்கையான வாழ்வை கொடுப்பீராக, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு அமைதலை கொடுப்பீராக, நம்பிக்கை கொடுப்பீராக, அமைதலை கொடுப்பீராக. அப்பா, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர் என்று சொல்லி இருக்கிறதே. உம்முடைய வார்த்தையின்படியாக, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை பற்றி கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே, உம்மையை பற்றி கொள்ளுகிறார்கள் அப்பா. தேவாராதரபோ ஷபாபா பாரபௌரியாந்தலரபௌரியா ரிமலரந்தலரபரபதனமோ ஷரபோதிரிபிகபலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். அமைதல் உண்டாவதாக. அலைமோதுகிற உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தினால அமைதல் அடைவதாக. கர்த்தர் மேல் நம்பிக்கை உண்டாவதாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை உண்டாவதாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தரை மட்டும் நம்புகிற அனுபவம் உண்டாவதாக, கர்த்தரை மட்டும் நம்புகிற அனுபவம் உண்டாவதாக. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. தீபால ராதரபோ ஷனமோரியாந்தலரபா லிபாரபோ தினிபிகமோரியாந்தலரபா ரிபலபரபோரியாலபரபா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையே, 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 கிருபையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே விசுவாச தேவ பிள்ளைகள் அனைத்து குடும்பங்களிலும் நல்ல ஒரு சமாதானம், அன்பு, ஐக்கியம், ஒரு மனம், புரிந்து கொள்ளுதல் உண்டாகும்படியாய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தீபாலகபௌரியாந்தலரபோ ஷரபோ திரிபிகபலபரபா. அமைதல் உண்டாகட்டும், புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும், ஒருவருக்கொருவர் அன்பு உண்டாயிருக்கட்டும். அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர. குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் பெருகுவதாக.
தேவனுடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேல உண்டாவதாக. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் அப்பா. அப்பா உம் மேல நம்பிக்கை வைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக. புத்திரபாக்கிய நன்மைகளை கொடுப்பீராக. வேலை தொழில் அனைத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா தாங்கள் பிரயாசப்பட்டு பயிரிட்டு எடுக்கிறதிலே அவர்கள் அந்த காரியங்களை பலனை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் நடத்தும் அப்பா. அதை திருடுகிற எல்லா கடன் பாரங்களையும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விட்டு மாற்றி போடும் ஆண்டவரே. வீண் செலவுகளுக்கு விலக்கி நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா அடிக்கடியாய் வருகிற மருத்துவ செலவுகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி நீர் காத்துக்கொள்ளுவீராக. தெய்வ பக்தியுள்ள கிரியைகள் குடும்பங்களிலே நடக்கட்டும் அப்பா. தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாய் பிள்ளைகள் வளர்ந்து வரட்டும் ஆண்டவரே. உலகத்தாரை போல உலகத்துக்கு வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் வளர்ந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களிலும் காதல் திருமணம் சபை ஒழுங்குக்கு மாறான கிரியைகள் நகை அணிந்து திருமணம் செய்வது வேண்டாம் ஆண்டவரே. வேண்டாம் அப்பா. விட்டு விலகுதல் அனுபவத்திலே சபையின் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் குடும்பம் குடும்பமாய் நிலைத்திருக்கும் படிக்கு ஆவியானவர் நடத்தும் 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 அப்பா. சபையின் அத்தனை குடும்பங்களும் நற்சாட்சி உள்ளவர்களாக உமக்கென்று நற்கிரியைகள் செய்கிறவர்களாக முன்மாதிரி உள்ளவர்களாக அப்பா வளர்ந்து வர ஆசீர்வதிப்பீராக. பரலோக தரிசனம் பெற்றவர்களாக உமக்காக உம்மை நோக்கி ஓடி வரும்படி கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும், கர்த்தர் கிரியை செய்யும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அபிஷேகம் பெறாமல் யார் இருக்கிறார்களோ இந்த உபவாச ஜப நாட்களிலே எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. அப்பா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. நீர் மீட்கப்படும் நாளுக்காக தருகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அப்பா. எங்கள் சிறுவர்கள் VBSல அபிஷேகம் பெறுகிறார்கள், அதிலே அவர்கள் வளரும்படி வழி நடத்தும். எங்கள் வாலிபர்களை அப்படி நடத்தும் அப்பா. வாலிபர்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. இந்த வாலிப நாட்களில் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு அபிஷேகம் போதித்து நடத்த வேண்டுமே ராஜா. அப்படி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் அபிஷேகியும், ஒவ்வொருவரையும் அபிஷேகியும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபை கூட்டங்களிலும் எல்லாரும் ஆவிக்குள்ளாக நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். குடும்ப ஜெபங்களிலே கர்த்தரை ஆராதிக்கும் போதும் அப்பா பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஆராதிக்க வேண்டுமே, ஆராதிக்க வேண்டுமே. அந்த அனுபவத்திலே நடத்துவீராக. அதுபோல தனி ஜெபங்களிலும் ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற நல்ல அனுபவங்களை கர்த்தர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வழி நடத்தும், கர்த்தர் வழி நடத்தும், கர்த்தர் வழி நடத்தும் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கிரியையிலே தேவனுக்கேற்ற அறிவிலே வளரும்படியாக நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. விசுவாச தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா கர்த்தருக்கேற்ற வழியிலே நடக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அந்த அனுபவத்திலே கர்த்தர் நடத்தும் அப்பா, நடத்தும் ஆண்டவரே. தேவனுடைய கிரியை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கேற்ற வழியிலே நடக்க வேண்டுமே அப்பா. தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டுமே ஆண்டவரே. தேவ சித்தத்தை அறிந்து நடக்க வேண்டுமே அப்பா. தங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக, ஒவ்வொரு செயல்களுக்காக இதில் தேவ சித்தம் என்ன என்பதை பகுத்தறியத்தக்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமடைய ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராகப்பா. தேவ சித்தத்தை அறிந்து வளர வேண்டுமே, வாழ வேண்டுமே அப்பா. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக, தருவீராக, தருவீராக. அறிவு கெட்டாத தேவ அன்பை அறிந்து கொண்டு அதை இன்னும் புரிந்து கொண்டு அதை இன்னும் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையிலே அனுபவித்து வளர ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்குள்ளாய் புதிதாக்கி எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்மிலே நம்பிக்கை வைத்து நாங்கள் உமக்காய் வாழ எங்களை நடத்துவீராக, நடத்துவீராக, நடத்துவீராக. விசுவாச தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபைகளை தந்து நடத்தும், தந்து நடத்தும். ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா, இந்த பகல் வேளையில் உம்முடைய சமூகத்திலே இந்த உபவாச ஜெபத்திலே வர உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த, ஜெபிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதன் அடிப்படையிலே விண்ணப்பிக்க எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி எங்களிலேயும் மாற்றங்கள் உண்டாகும்படி கெஞ்சி கேட்க கர்த்தர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இன்னும் எங்களுக்கு தருவீராக அப்பா. உம்மேல் நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் பெருக வேண்டும் அப்பா. அது நிமித்தமாய் ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை, ஒரு அமைதியுள்ள வாழ்க்கை, ஒரு அமைதலுள்ள ஜீவனம், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும்.
இந்நாட்களிலே உலகத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் ஒரு ஒரு அமைதியில்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனமாகிய எங்களுக்குள்ளாக நீர் இருக்கிறபடியினால், உம்மேல் இருக்கிற நம்பிக்கை எங்களில் பெருகி இருக்கிறபடியினால் உண்மையாக நாங்கள் ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா. அந்த அமெரிக்கையும் நம்பிக்கையுமே எங்கள் பலனாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி அது நிமித்தமாக நாங்கள் பலன் கொண்டு உமக்கா எழும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. நீர் கர்த்தர், உமக்கு காத்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற எங்களை அமெரிக்கையும் நம்பிக்கையுமாய் வாழும்படி கர்த்தர் வழி நடத்துவீர். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தருகிறோம். இந்த நாளில் கொண்டு வந்த உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளின் படியான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக அமெரிக்கையும் நம்பிக்கையும் பெற்று கர்த்தருக்காக மகிழ்ச்சியோடு வாழும்படி, சுகத்தோடு சமாதானத்தோடு வாழும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யும். இந்த ஜெபங்களினால் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் குடும்பங்களிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாக கர்த்தர் அனுகிரகம் செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு நடத்தும். இப்போதும் தனியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் குடும்பமாக உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், குழுக்களாக உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. சபை கூடி நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.